வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி டிராஃப்ட்மேன் ஐடிஐ சிலபஸ்க்கான போர்ஷனில் யூனிட் 1, அதாவது பேசிக் இன்ஜினியரிங் ட்ராயிங்கோடைய ஒன்லைனர்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலி கிட்டத்தட்ட ஒரு 90 கொஷின்ஸ்ட்டு வருது வித் பிக்சர்ஸோட சேர்த்து. இதில் அரௌண்ட் டோட்டலி ஒரு 98 கொஷின் எடுத்திருக்கேன். பிக்சர்ஸ் இருக்குது, அதிலிருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. லைன் பை லைனாக தான் இந்த நோட்ஸ் எடுத்திருக்கோம். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃபீட்பேக் ப்ரொவைட் பண்ணுங்கள். சரிங்களா? கொஷின் நம்பர் 1, பழங்காலத்தில் மனிதர்களுக்கு நடுவே செய்திகளை தொடர்பு கொள்ளும் முறை சித்திரங்கள் மொழியின் மூலமாக தொடர்பு கொண்டாங்க. அதாவது சுவர்களில் சித்திரங்களாக வரைந்து வச்சுருப்பாங்க. அதன் மூலயமா தான் மனிதர்களுக்கு இடையே செய்திகளை தொடர்பு கொண்டதாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஏன் இதை இங்கே கொடுத்துருக்காங்கன்னா, அந்த டெக்னாலஜி தான் இப்போ நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோன்னா இன்ஜினியரிங் ட்ராயிங்ஸை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? பொறியியல் செயலுக்காக பொறியியல் அறிவு பெற்ற ஒரு நபரால் வடிவமைக்கப்படுகிற வரைபடம் பொறியியல் வரைபடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டினும் கூட. பொறியியல் வரைபடம் பயன்படும் இடங்கள் பல மாடி கட்டிடங்கள் கட்டுவதற்கும் நெடுஞ்சாலைகள் கட்டுவதற்கு, பெரிய அளவிலான பாலங்கள் மற்றும் அணைக்கட்டுகள் கட்டுற இடங்கள் எல்லாத்துலேயுமே பொறியியல் வரைபடங்களை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நம்ம இப்போ ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பில்டிங் ஒர்க்காக இருக்கலாம், இல்லைனா பிரிட்ஜ் ஒர்க்காக இருக்கலாம், எதுவோ ஒன்றாலும் இருக்கலாம். அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஃபுல்லாக பிளான் பண்ணி டிசைனிங் பண்ணிவிடுவோம் இல்லையா? அதை தான் பொறியியல் வரைபடங்கள்னு சொல்லியிருப்பாங்க. இது இந்த வடிவத்தில் தான் அமைய போகிறது இங்கே இருக்க பில்டிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் பொறியியல் வரைபடம்னு சொல்கிறாங்க. இட்ஸ் இன்ஜினியரிங் டிராயிங். சரியா? 2 அளவுகளை கொண்ட பொருட்களை மட்டும் வரைபடங்கள் காட்டினால், அதாவது நீளம் அகலம் ஆகியவற்றை கொண்டவற்றை மட்டும் காட்டினால் அது பிளைன் ஜியோமெட்ரிக்கல் டிராயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிளைன் ஜியோமெட்ரிக்கல் டிராயிங் அப்படின்றது இங்கிலீஷில், தமிழில் சமமட்ட மரபியல் வரைபடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இரு அளவுகள் உங்களுக்கு எல்லாமே தெரியும். 2D 3D சொல்லுவாங்க. 2Dனா நீளம் அகலம் மட்டும் இருக்கும். 3D இருக்கும்போது லென்த் பிரெத் டெப்த், அதாவது நீளம் அகலம் உயரம் 3மே இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் இங்கே 2Dயை சொல்லியிருக்காங்க. இரு அளவுகளை கொண்ட பொருட்களை காட்டும் வரைபடங்கள், அதாவது நீளம் அகலம், அதை தான் சொல்லியிருக்காங்க. சரியா? பிளைன் ஜியோமெட்ரிக்கல் டிராயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா சதுரம், செவ்வகம் ஆகியவற்றை நம்ம எடுத்துக்காட்டாக சொல்லலாம். 3 அளவுகளை கொண்ட பொருட்களை காட்டும் கலவையாக இருப்பது, அதாவது நீளம் அகலம் மற்றும் உயரத்தை காட்டுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா கெட்டியான மரபு வழியிலான வரைபடங்கள், அதாவது சாலிட் ஜியோமெட்ரிக்கல் டிராயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் 3 அளவுகளை கொண்ட பொருட்களை காட்டும் கலவையாக இருப்பது. சரியா? அந்த சாலிட் ஜியோமெட்ரிக்கல் டிராயிங்க்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கனசதுரம், உருளை மற்றும் கன செவ்வகம். சரியா? மரபியல் வரைபடங்களை வன்பொருள் மற்றும் மென்பொருள் மற்றும் கணினியை உபயோகிப்பதன் மூலமாக இவைகளை வரையும் நேரம் மிச்சப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி, கம்ப்யூட்டரில் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நம்ம டிராயிங்ஸை வரையும் பொழுது நம்ம டிராயிங் வரைகிறதுக்கான டைமிங் ரொம்ப கம்மியாகுது. இப்போ நீங்கள் AutoCAD யூஸ் பண்ணுறீங்க இல்லையா? அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு பிளானை போடும்போது நார்மலாக நீங்கள் ஒரு டேபிள், அதாவது ட்ராயிங் டேபிளை வச்சு அதில் ஷீட் வச்சு நீங்கள் வரைகிறதுக்கும் AutoCAD யூஸ் பண்ணி வரைகிறதுக்கும் டைம் டிஃபர் ஆகுது இல்லையா? அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. கையினால் வரையப்படும் திறன்களுக்கு பெரிய அளவில் வரவேற்பு உள்ளது. ஏனென்றால் கணினி மூலம் வரையப்படும் வரைபடம் எல்லா வடிவமைப்புகளுக்கும் ஏற்பதில்லை. எடுத்துக்காட்டாக குறிப்பிட்ட வகைகளான வழக்கப்படியான ஆர்ச்சுகள் வடிவமைப்பதில். இப்போ கம்ப்யூட்டர்லாம் எல்லாருமே மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க, பட் கையினாலேயும் வரைகிறாங்க ட்ராயிங்ஸ். அதுகளுக்கும் பெரிய அளவில் மவுஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு சில வரைபடங்கள் வரையும் போது அது கணினி மூலயமா வரைய முடியாது. எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்ச்சுகள், ஒரு சில வகையான ஆர்ச்சுகள் வரையும் போது கணினி மூலயமா வரைய முடியாது. அதெல்லாம் கண்டிப்பாக கையால் தான் வரையணும். அந்த மாதிரியான ஆர்ச்சுகளை வரைகிறதுக்கு ஸ்பெஷலி அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்க தான் தேவைப்படுறாங்க. ஸோ அதில் நாலேஜபிள் பர்சன்ஸ் தேவைப்படுறதுனால அதுக்கும் நிறைய ஆட்கள் தேவைப்படுறாங்க அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. பொறியியலாளர்களுடைய மொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறியியல் வரைபடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல பொறியியல் வரைபடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறியியல் வரைபடங்களுடைய தரம் சொல்லிட்டு பார்த்தா குவாலிட்டி, நம்ம பண்ணியிருக்க ட்ராயிங் நல்ல குவாலிட்டியோடு இருக்குது அப்படின்றது எதை சார்ந்ததுன்னா துல்லியம், நம்ம எவ்வளோ அக்யூரேட்டாக வரைகிறோம். தென் தெளிவு, அது எவ்வளோ தெளிவாக நம்ம வரைஞ்சிருக்கோம்.
அதில் யூஸ் பண்ணியிருக்க இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி இருக்குது, சரியா, அதாவது கருவிகள் எப்படி இருக்குது, அதில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் எல்லாம் நல்ல நிலையில் இருக்கா, நம்ம நல்ல நிலை பெற்ற கருவிகளை அதில் பயன்படுத்தி இருக்காமா, அது மட்டும் இல்லாமல் அதை வரைகிற அந்த வரைவியலாளர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த வரைவியலாளர்கள் வந்துட்டு அந்த கருவிகளை வெவ்வேறு வகையான கருவிகள் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதை வந்துட்டு ப்ராப்பராக உபயோகிக்கும் திறமையை வந்து அவங்க வந்து பெற்றிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பொறியியல் வரைபடங்களுடைய தரத்தை வந்து தீர்மானிக்கிற மிக முக்கியமான காரணிகளாக இருக்குது. வரைபடத்தை வரையும் பொழுது பயன்படுத்தும் கருவிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கருவிகள் வேறு, பொருட்கள் வேறு, சரியா. கருவிகள்னால் நம்ம என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்லுவாங்க, சரியா. ஃபஸ்ட்டு வரைபட பலகை இருக்கும், அது மேலே வந்து வரைபட தாள் வைப்பாங்க. அந்த வரைபட பலகை இருக்கு இல்லையா, அது கருவிகளை வரும். வரைபடத்தாளை நம்ம வந்து வரைபடத்திற்கு பயன்படுத்திக்கிற பொருட்களுடைய பட்டியலில் வரும், சரியா. அந்த வரைபடத்தாள், பென்சில் எல்லாமே, எரேசர் எல்லாமே, சரியா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வரைபடத்தை வரையும் பொழுது பயன்படுத்தும் கருவிகளினுடைய பட்டியல். ஃபஸ்ட்டு வரைபட பலகை, சரிங்களா. அது மேலே நம்ம ஒரு மினி டிராஃப்டர் என்று அழைக்கப்படுகிற அந்த T² இருக்கு இல்லையா, அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதற்கு மேலே மூளை மட்டங்கள் இருக்குது, சரியா. அந்த மூளை மட்டம், அளவுகோல்கள், ஸ்கேல் யூஸ் பண்ணுவோம். கோணைமானி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. தென் ஃப்ரெஞ்சு வளைவுகள் யூஸ் பண்ணுவாங்க. தென் ஸ்டென்சில் யூஸ் பண்ணுவாங்க, சரியா. என்னென்ன கருவிகள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வரைபட கருவி பெட்டிகளில் பயன்படுத்தப்படும் பொருட்களினுடைய பட்டியல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மேலே என்ன பண்ணால் ட்ராயிங் போர்டு மேலே ட்ராயிங் ஷீட் வைப்போம். அந்த ட்ராயிங் ஷீட்டில் பென்சில் யூஸ் பண்ணி வரைபடம் வரைவோம். அதை வரைபட பென்சில்கள் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு கரெக்ஷன் ஆச்சுன்னா அதை எரேஸ் பண்ணுறதுக்காக நம்ம எரேசர் யூஸ் பண்ணுறோம். அழிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க, நாட் அழிப்பான், அழிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க, எரேசர். தென் அந்த வரைபடத்தால் வரைபட பலகை இருக்கு இல்லையா, அது மேலே வந்து பொறுத்ததுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு சில பின் வந்து யூஸ் பண்ணுவாங்க, சரியா. அதாவது வரைபட பின் ஒட்டும் நாடாக்கள், ட்ரேசிங் தாள் அல்லது ட்ரேசிங் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போது வரைபட பலகையை வந்து டிசைன் பண்ணும் பொழுது இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா. அதற்கான இந்தியன் ஸ்டாண்டர்ட் ரொம்ப முக்கியம். அதாவது 1444 இந்த இயர் ஆஃப் 1963 இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி தான் வரைபட பலகையினுடைய நிலை வந்து அமைந்திருக்கு. இதை கன்சிடர் பண்ணி தான், இந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி தான் ஒரு வரைபட பலகையும் அவங்க வந்து டிசைன் பண்ணுவாங்க, சரியா. அதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்ஸ். அதாவது ஒரு வரைபட பலகை இருக்குது அப்படின்னா அதில் என்னென்ன வந்து பார்ட்ஸ் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது எபோனி எட்ஜ் அப்படின்றப்படுகின்ற எபோனி ஒர்க்கிங் எட்ஜ் வந்து இந்த இடத்துல இருக்குது. தென் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த பலகைக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்காக இந்த சைடில் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. அது வந்து பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பேரலாக கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. நீட்டாக வந்துட்டு கொடுத்துருப்பாங்க, அது வந்து ஸ்ட்ரிப்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தென் வரைபட பலகைக்கு டாப் சைடில் நீங்கள் ட்ராயிங் ஷீட்டை வைப்பீங்க, அண்ட் பாட்டம் சைடு இருக்கும் இல்லையா, அதை வந்து பாட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரியா. நெக்ஸ்ட்டு வரைபட பலகையினுடைய வகைகள், அதாவது அதனுடைய அளவினை பொறுத்து அதுக்கு வந்து 4 வகையில் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு B0, B1, B2 அண்ட் B3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது போர்டு B0, Bன்றது வந்து போர்டுன்றதை மென்ஷன் பண்ணோம். ஸோ B0, B1, B2 அண்ட் B3 அப்படின்னு 4 வகையான வரைபட பலகையினுடைய வகைகள் இருக்குது, சரியா. வரைபட பலகை வேறு, வரைபட தாள் வேறு. இப்போ நம்ம பார்க்குறது வரைபட பலகை. இந்த வரைபட பலகையில் லென்த்து, வித்து அண்ட் டெப்த், திக்னஸ் T வந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. டெப்த்து கிடையாது, திக்னஸ், சரியா. அதை வந்து பார்க்க போகிறோம். தென் ஒரு வரைபட பலகைக்கும் என்ன டைப் ஆஃப் ஷீட், இப்போ நான் ஆல்ரெடி சொன்னதுன்னா பலகைகள் வேறு, ஷீட்ஸ் வேறு. இப்போ ஒரு B0 அப்படின்ற வரைபட பலகையில் என்ன அளவுள்ள வரைபடத்தாளை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வரைபடத்தாளை பொறுத்தவரையும் அதுக்கு வந்து பாக்ஸ் கீழே கொடுத்துருப்பாங்க. வரைபடத்தாள்கள்லையும் வெவ்வேறு வகைகள் இருக்குது. ஸோ அதனுடைய வகைகள் ட்ரிம்டு அண்ட் அன்ட்ரிம்டு சைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த டைப் ஆஃப் போர்டுக்கு என்ன டைப் ஆஃப் ஷீட் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. இப்போ B0 என்ற வரைபட பலகையினுடைய அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 × 1000 × 25 mm திக். இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா B0 அண்ட் B1க்கு திக்னஸ் 25 mm. mm is the most important, சென்டிமீட்டர் கிடையாது, mm, சரியா. அதே மாதிரி B2 அண்ட் B3க்கு அதனுடைய திக்னஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 mm வரும், சரிங்களா. இந்த இடத்துல மிஸ்டேக்டாக இருக்குது. 15 mm அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு B1 என்ற வரைபட பலகையின் அளவு 1000 × 700 × 25 mm. B2 என்ற வரைபட பலகையின் அளவு 700 × 500 × 15 mm. It's most important 15
mm. நெக்ஸ்ட்டு B3 என்ற வரைபட பலகையினுடைய அளவு 500 × 350 × 15 mm. சரியா, அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி B0 என்ற வரைபட பலகைக்கு உபயோகப்படுத்தப்படுகிற வரைபட தாளினுடைய அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A0 அப்படின்ற வரைபடத்தாளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் நம்ம எல்லாத்தையுமே வந்து பார்க்கணும். அதாவது B0, B1, B2, B3 அதுக்கு A0, A1, A2, A3 அப்படின்ற ஷீட்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஷின் B2 என்ற வரைபட பலகையில் பயன்படுத்தப்படுகின்ற தாளின் வரைபட தாளினுடைய வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A2வாக இருக்கும். அதுதான் அந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 20 கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் இருக்க 20 கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.